ஃபைட்டரை ப்ரீட் பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் இருக்க குட்டிங்களுக்கு என்ன உணவு போடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட்டிங்க வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஒரு பென்னோ பென்சிலோ எடுத்து புள்ளி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு குட்டியோட அளவு. அதுங்களுக்கு நம்ம போட வேண்டிய உணவு வந்து உயிருள்ள உணவாக இருக்கணும். அதாவது அந்த கண்ணுக்கே தெரியாத குட்டிக்கு வாயில் நுழையிற மாதிரி சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம ஃபீட் பண்ணோம். இப்போ பிறந்த குழந்தை எப்படி பால் குடிக்குமோ அது மாதிரி பிறந்த குட்டிங்க வந்து லைஃப் ஃபீட்ஸ் மட்டும் தான் எடுக்கும். கடையிலேருந்து மீன் தீனியோ இல்லை இந்த ட்ரை வார்ம்ஸோ அதெல்லாம் வாங்கி போட்டு அதுங்களை வந்து சாப்பிட வைக்க முடியாது. ஸோ குழந்தை மாதிரி தான் இதுங்களுமே வந்து வினிகரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வினிகரில் உற்பத்தி பண்ண முடியும். அதை தான் வந்து நான் ஃபீடாக கொடுத்தேன். ரொம்ப சின்னதாக இருக்கும். அது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் குட்டிங்க கொஞ்சம் வளர்ந்துடும், பத்தாமல் போகும். அதனால் இந்த ஒரு நாள் 2 நாளைக்கு வந்து வினிகரில் கொடுத்தேன். 2வது பட்சமாக வந்து டாஃப்னியா கொடுத்தேன். டாஃப்னியா பிரைன் ஸ்ட்ரிப் இது ரெண்டுத்தையுமே வந்து கலந்து தான் கொடுத்தேன். டாஃப்னியா அப்படின்றது ஒரு நல்ல தண்ணி பூச்சி. அதை வந்து நம்ம வீட்டிலேயே உற்பத்தி பண்ணி அதுக்கு உணவு போட்டு வளர்த்து நம்ம மீன்களுக்கு எடுத்து போடலாம். பிரைன் ஸ்ட்ரிப் அப்படின்றது வந்து பவுடர் ஃபார்மில் வந்து அதோட எக்ஸ் இருக்கும். அதை உப்பு தண்ணியில் போட்டு பொரிக்க வச்சு நம்ம குட்டிங்களுக்கு போடலாம்.